பிடிக்க 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 நான் சாப்பிட்றேன் போடுவேன். வணக்கம்ல, இன்னைக்கு எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா குட்டை தாங்க இறக்க போறோம். குட்டை இறைச்சி அதுல இருக்கிற மீனை பிடிச்சி நீங்க வந்து செம்மையா சாப்பிட போறோம். நம்ம மொட்டை மாடி சமையல் அண்ணனையும் கூட்டாச்சு, தண்ணியை இறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தண்ணி இறக்கினா குட்டையில இருந்து அண்ணாண்ட இறக்க போறது இல்ல, அணா போட்டு குட்டைக்குள்ளே இன்னொரு சைடுல வந்து இறச்சி அப்படியே தள்ளி விட்டு இந்த சைடு இருக்கிற மீனை மட்டும் பிடிச்சி எடுத்துக்க போறோம். இன்னைக்கு பாருங்க, அதுல இருக்கிற குட்டையில பாத்தீங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் தான் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே தண்ணி இருக்கும்போது மீன்லாம் நிறைய இருந்தது, அதை பிடிச்சிட்டாங்க. ஒரு சில மீன் மட்டும் கிடக்குன்னு சொன்னாங்க, அதான் பிடிக்க வந்திருக்கோம். நம்ம இந்த குட்டையில தான் நம்ம டிராப் செஞ்சு மீன் பிடிச்சோம். இதே குட்டையில தான் நம்ம வந்து இப்ப தண்ணியை இறச்சி பிடிக்க போறோம். இதை இருக்கு பாருங்க, அந்த நடுவுல வந்து அப்படியே மண்ணு போட்டு அணை கட்டி இந்த சைடு இருக்கிற தண்ணியெல்லாம் இந்த சைடு அப்படியே வாரி ஊற்றி இதுல இருக்கிற மீனை மட்டும் பிடிச்சி எடுக்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா நிறைய மீன் குஞ்சு தெரியுது பாருங்க. கீழே மீன் இருக்கா நான் தெரியல, கீழே இறங்கி பார்ப்போம். நம்ம ரெண்டு காலால பேலன்ஸ் பண்ணு. ஒரு கால வச்சா உள்ள போவேன். அதான் ரெண்டு கால வச்சு அங்கேயே நின்னுக்க. அங்கேயே நின்னுக்க. ஐயோ காலை வெட்டுங்க ப்ரோ. கீழே வெட்டலாம் தேய்ச்சிக்கலாம். காம்பு செடியை காலில் வச்சு தேய்ச்சிக்கிட்டேன். கண்டை குஞ்சு கடிச்சிட போகுது. கண்டை குஞ்சு கடிச்சிட போகுதுங்க. சரி சரி ப்ரோ, பார்த்து பார்த்து வெட்டு சொல்லு. நண்பர்களே, வெய்ய நாள் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி அந்த அளவுக்கு கிடைக்காது. அதனால சொல்லிட்டு இந்த சைடில் இருக்கிற தண்ணியை இந்த சைடு இறச்சிட்டோம்னா இங்கே ஆடு மாடை வச்சு மேய்க்கே வரும், அப்போ தண்ணியை குடிச்சிக்குவோம். அதனால சொல்லிட்டு தண்ணியை வேஸ்ட் ஆகல. நம்ம இந்த சைட்லேருந்து இப்போ இந்த சைடு இறச்சி இங்கே இருக்கிற மீனெல்லாம் இப்போ பிடிச்சி எடுக்க போகிறோம். இப்போ ஆனால் நிறைய கெண்டை குஞ்சு இருக்குங்க. கொச்ச 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 கொச்சன்னு கெண்டை குஞ்சு அவ்வளோ கான் இருக்குது. இதை பாருங்க, அது வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா குள்ள கண்டை. இந்த இது வந்து இதை போட்டு வெறா மீன் பிடிப்பாங்க. ஏன்னா வந்து இதில் இந்த வந்து முதுகில் கோத்து விட்டு உயிரோட மேய விட்டோம்னா வெறா மீன் குட்டையில் விட்டோம்னு வச்சிங்களா எவ்வளோ வேணால் பிடிக்கலாங்க வெறா மீன். எல்லாரும் பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு குஞ்சு காட்டுறேன். ஏ ப்ரோ, டெய்லியெல்லாம் குஞ்சு காட்டுறீங்க ப்ரோ? என்ன ப்ரோ கெட்ட வார்த்தைலாம் பேசாதீங்க ப்ரோ. கெட்ட வார்த்தை குஞ்சு, நான் மீன் குஞ்சு காட்டுறேன். குஞ்சு நீங்கள் எதை காட்டுறீங்கன்னு தெரியலையே. மீன் குஞ்சு One hour later. நண்பர்களே, ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ நேரம் இறச்சி இவ்வளோதான் இறச்சிருக்கோம். முக்கால்வாசி முடிஞ்சிச்சு வேலை, இன்னும் காவாசி இருக்குது. அப்புறங்க அந்த மூலையில் பார்த்தாலே தெரியும் மீன் ஒதுங்கி இருக்கு. அப்புறம் ப்ரோ 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 அங்கே ஒரு ரொம்ப பெரிய மீன். ஐயோ அங்கே ப்ரோ பிடிங்க பிடிங்க பிடிங்க. ஏறுங்க ப்ரோ ஏறுங்க ப்ரோ. அந்த மூலையில் தான் இருக்கு, அப்படியே வச்சு அமுக்குங்க. தம்பி கேமராவில் தண்ணி அடிச்சிடும் பார்த்து. ரெண்டு மீன் தேவை இருக்கு. இன்னொன்று இங்கே இருக்கு. அங்கே இருக்கு ஒரு சுப்பு. அங்கே இருக்கு ஒரு உனக்கு நேரம் பாரு. பேசு என்ன மீனா பாம்பானது? இது என்னது? அவ்வளோ பெரிய தான் இருக்குது. மாம்பரிசு இருக்குது, சரியான பெருசு ப்ரோ. கையால பிடிங்கடா. பிடிங்க 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 பிடிங்க. பாம்பா மீனான்னு தெரியல, சரியான பெருசு ப்ரோ மீன்.
உங்களுக்கு பின்னாடி வேற இருக்குது ப்ரோ. பிடிக்க பிடிக்க பிடிக்க. ஐயா பிடிச்சாச்சு பிடிச்சாச்சு பிடிச்சாச்சா? வாலி 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 சீக்கிரம் பிடிக்க பிடிக்க சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். இது ஒரு நிமிஷம் பேர போடுறா போடுது போடுது. ஐயா எவ்வளவு பெரிய மீன் பாருங்க. நுரத்தோக்கில் இருந்தா என்ன பண்றது? தண்ணுங்க தண்ணுங்க தூக்குங்க மேல. பங்க சட்டாக்காயிரும் மேல தூக்குங்க ப்ரோ. இரு என் மேல தவளை தெரிச்சிச்சுன்னா கத்துங்க. ஓடிச்சா கால் இடுக்கல வந்துச்சு. கண்ணில் வேற சேரி பட்டுச்சு. கால் இடுக்கல ஓடிச்சா? இங்க ஒரு மீன் மீன் இங்க ஒரு மீன் இருக்கு. பிடிச்சா பிடிச்சான்னு நினைக்கிறேன். மேலே தூக்கி போட்டுருவா. கேமரா மேலே தூக்கி போட்டுருவா. போடு 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 போடுங்க. அப்பா மீனே இல்லைன்னாரு. இவ்வளோ பெரிய மீன் கிடக்குது. சேத்துல அடியில் மாட்டிக்கிட்டு இருக்கு. என்ன மீன் தெரியும்? பிடிங்க பிடிங்க பிடிங்க. என்ன மீனாக இருந்தா எல்லாம் நல்ல மீன் தான். எல்லாம் நான் சாப்பிட்றோம். போடுங்க. அப்பாடி பக்கெட் பக்கெட் கொடு பக்கெட் கொடு பக்கெட் கொடு. ஓடின போது சரியான மீனா இருக்குது. ஐயோ ஐயோ எப்பா 2 கிலோ தேர் போல இருக்க. கட்டு எவ்வளவு பெரிய மீன் பாருங்க. 2 கிலோ ப்ரோ. 2 கிலோ 2.5 கிலோ 3 கிலோ இருக்கும். இது செம்ம வேட்டை தான் இன்னைக்கு. இது ஃபுல்லா அலசல இன்னும் மீன் இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. என்ன பிடிக்கலாமா? 2 மீன் கிடைச்சிருக்கு வரைக்குமே. மீன் இருக்கா? இஞ்சிக்குள்ள புந்தா அந்தானே போகுது. இங்க 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 இரு. எதனா பின்னாடி. எது இல்ல. ஓடு புடி புடி. அட பாரு. பிடி பிடி வராங்க. தண்ணி வடக்கு பிடி. புடி புடி. புடி புடி புடி. பிடி இருக்கு புது பிடி. இங்க ஓடிச்சா. உள்ள வந்துச்சா? ஏசிக்குள்ள புந்து ஓடிச்சு. ஐயோ. ஓடு ஓடு ஓடு. புடி புடி புடி. ஐயோ. அப்பா பக்கெட்ல போடு. ஓடிட போகுது. ஐயோ. முள்ளு வேற இருக்குது கையில. பக்கெட் பக்கெட்ல போடு. ஐயோ. சரியான வேட்டை. அப்பா ரொம்ப பெரிய மீனுங்கறீங்க. மீனுங்க இருக்கு. மொத்தம் 3 விரலுங்க. பயங்கரமான விரலுங்க. ஐயோ. வேற இருக்கான்னு பாப்போம். இருக்கு இருக்கு. அங்க பாருங்க எவ்வளவு அங்க பாருங்க கண்ட குஞ்சுங்க. சுபி தேர்க்கு போறா. இந்த ஓரத்துல இது வேற நினைக்கிறேன். அதான் வேற தான். எதுவும் இல்லையே. ஏய் இருந்துச்சுடா. இருக்குடா. அதுல தான போறா. இருக்குது. அதெல்லாம் இருக்கு பாரு. அதான் அதான். ஏய் ஓடிச்சுப்பா. ஓடல அதிலே தான் இருக்கு. என்ன மீன் பிடிக்கிறீங்க? எங்க ஓடுது? எங்க ஓடிச்சு? இங்க ஓடிச்சு. இதுல மீன் ஓடிட போகுது. பாருங்க இந்த சேத்த அலப்பிட்டு வருது. ஐயோ ஐயோ காப்பா. இது பண்ணு. இங்க பாருங்க ப்ரோ. குறை குட்டி. பிடிச்சு விட்டா. இங்க பாருங்க. நான் சேத்திலே படுத்துர்க்க தண்ணி அரைச்சணும். ஆனா முட்டியில போல இருக்கு. அலப்பல மூச்சு விட முடியாம வந்து கிடக்குறது. நம்ம இறங்கி இந்த அலப்பனா இப்படியே பாத்தீங்கன்னா 3 வெறா மீனுங்க. குட்டி நிறைய இருக்கு. ஒரு 2 குட்டி பிடிச்சி வச்சிருக்கோம். வெறா மீன் குட்டி சின்ன குட்டி. தண்ணி பாத்தீங்கன்னா வந்து ஊறிக்கிட்டே இருக்கு. கீழே வந்து சேரா இருக்கனால நம்ம குழப்ப ஏறிட்டே இருக்கு. அந்த சைடு ஊத்துனா ஆனா ஒட்டையுது. அதனால சொல்லிட்டு இதுக்கு மேல வந்து பிடிக்க முடியாது. இது விட்டுறாங்க ப்ரோ. ஐயோ விட்டுறாங்க. ஐயோ பிடிச்சாச்சுல. திரும்ப என்னால முடியல. இது கஷ்டப்பட்டு 3 மீனை பிடிச்சாச்சுங்க. இது அப்படியே எடுத்துட்டு போயிட்டு செம்மையா சமைச்சு சாப்பிட போறோம். இது இந்த குட்டையில இருக்கிற இன்னும் கொஞ்சம் இருக்கு மீனை பாத்தீங்கன்னா நாளைக்கு இல்ல நாளானிக்கு திரும்ப வந்து நாங்க பிடிச்சி அதை வறுத்து சாப்பிட்டுருவோம். இதை முதல்ல போயிட்டு பொரிச்சிருவோம். வாங்க முதல்ல தலைவனை. சரியான மீனுங்க. இங்க பாருங்க. அங்க இருக்கு ப்ரோ பக்கெட். இந்தாங்க. ஆஹா குட்டி மீன் ஒண்ணுதான் இருக்கு ப்ரோ. ஒன்னு ஓடிச்சு போல இருக்கு. என்ன சொல்றேன்? யாரோ சாட்சி போட்டுருக்காங்க ப்ரோ. சரி வாங்க வந்து பிடிச்சி வந்துருமா நாளைக்கு. ரிதம் பட அர்ஜுன் மாதிரி வந்தேன். இப்போ முதல்வன் அர்ஜுன் மாதிரி ஆயிட்டேன். சட்டம் இல்லாமல் நிற்கிறேன். சட்டம் இல்லாமல் இருந்தா தம்பி பொறுமையாடி பம்பு விட்டுக்கலாம்.
இங்க பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கான் பாருங்க தலைவன். இப்போ நான் தாங்க இன்னைக்கு வந்து செம்மையா பொரிச்சு சாப்பிட போறோம். சரியான ஆளுங்க பாருங்க. எப்படி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 கிலோ இருக்கும் இந்த மீன். இது கூட பாத்தீங்கன்னா 2 பெரிய மீன் மாட்டிருக்கு, அதுக்கடுத்து ஒரு குட்டி மீன் பாருங்க. சரியான மீனுங்க. இது அப்படியே நாங்க வந்து சுத்தம் பண்ணிட்டு இப்போ பொரிச்சு சாப்பிட போறோம். ஆனா வந்து புட்டிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா டைம் இல்லை, அதனால வந்து வச்சுட்டு வந்தாச்சு. நம்ம அது குட்டி குட்டி மீன் வெறா மீன் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு. அது உள்ள கையில பட்டு பட்டு ஓடுது அப்படியே. ஃப்ரெஷ்ஷான மீனை பிரமாதமா சுத்தம் பண்ணி எடுத்தாச்சுங்க. இங்க பாருங்க ஒவ்வொரு பீஸ் எப்படி இருக்குன்னு. அதுல மசாலா சேர்த்து அப்படியே ஊற வச்சு எண்ணெயில பொரிக்க போறோம். முக்கியமா சொல்லணும்னா இன்னைக்கு வந்து ஃபாரின் ஸ்டைல்ல மசாலா சேர்த்து அப்படி செய்ய போறோம். இன்னைக்கு நம்ம ஊர் ஸ்டைல் சாப்பிட்டுருப்பீங்க, இன்னைக்கு வந்து ஃபாரின் ஸ்டைலு. இப்போ என்னென்ன கலக்குறோன்னு முதல்ல பாத்துங்க. மசாலா கலக்கிறதுக்கு சுத்தமான சூரியகாந்தி எண்ணெய் ஊத்திக்கிறேன். இப்போ எண்ணெயை ஊத்தாச்சு. அடுத்து வந்து தைம் சேர்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லி மாதிரி ஒரு வாசனைக்கான ஒரு செடி. அதை வந்து பாதி இறச்சா மாதிரி கொடுத்துருப்பானுவா. அடுத்து பாத்தீங்கன்னா பார்ஸ்லி தான் சேர்க்க போறோம். இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு கொத்தமல்லி புதினா மாதிரி செடி தான். இதே காய வச்சு அதை அரைச்சு கொடுத்துருப்பாங்க. இது வந்து பீஸாலெல்லாம் சேர்ப்பாங்க. இதையும் நம்ம சேர்த்துப்போம். அதை அடுத்த மசாலா என்னன்னு பாத்தீங்கன்னா பிரி தாங்க. இது வந்து குர்குரே லேஸ்லாம் ஒரு சில லேஸ்லாம் சேர்ப்பாங்க. இதை தான் நம்ம வந்து இப்போ கொட்ட போறோம். இது வந்து வெளிநாட்டு ஸ்டைல செய்யறதுனால இதுவும் நம்ம சேர்த்துப்போம். அடுத்து வந்து வங்கக்கடல் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்புலதான் நண்பர்களே, இதான் மசாலா. இது அப்படியே ஒன்னா போட்டு பிசைஞ்சிட்டு இதை தான் மீன்ல எடுத்து தடவி அப்படியே எடுத்து பொரிக்க போறோம். பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்கு பாருங்க மீன். மசாலையும் எண்ணெயும் கலந்து வச்ச மசாலாவை அப்படியே தடவன ஒண்ணு எப்படி இருக்கு பாருங்க. தட்டி சூடாயிடுச்சு. எண்ணெயை சேர்த்துப்போம் மீனை பொரிக்கிறதுக்கு. மீன் எப்படி இருக்கு பாருங்க மசாலாவோட சேர்ந்து. நம்ம மொட்டை மாடி அண்ணனும் நானும் இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறோம். சுப்பு சொல்ற அளவுக்குலாம் வெயிட் பண்ண முடியாது, இப்போ சாப்பிட்றோம். செம்ம பசி வேற. நார்மலா வெறா மீன்னாலே அது சும்மா சாப்பிட்டாலே டேஸ்டா இருக்கும். அது நம்ம வெளிநாட்டு ஸ்டைல செஞ்சிருக்கோம் வெறா மீனை. நம்ம ஊர் வெறா மீன் இங்க பாருங்க. மசாலா செம்ம சூடுங்க. செம்மையா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காலையில இருந்து இந்த குட்டையில கஷ்டப்பட்டதுக்கு செம்ம பலன். சரியான தரமான சம்பவம். வேற லெவல் டேஸ்ட். மசாலாலாம் உண்மையிலே அவ்வளோ அருமையா இருக்குங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே சூடா இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷான மீனுங்கிறதுனால எப்படி இருக்கு பாருங்க. அட்டை மீன் அங்கே பாருங்க. அட்டா அப்படியே சாப்பிடலாங்க இந்த மாதிரி மீனை. சரியான சூடு. அட்டை மசாலா நம்ம சேர்த்த மசாலாலாம் இருக்கு பாருங்க. அதெல்லாம் வேற லெவல் டேஸ்ட்டு. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் மீனை பிடிச்சி அதில் நாங்கள் சேர்த்தா மாதிரி இதே மாதிரி மசாலா சேர்த்து சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். அம்மா அருமையாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்மளோட வில்லேஜ் ஃபுட் சஃபாரி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மொட்டை மாடி சமையல் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.